அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம சபை கூட்டம் எப்படி நடைபெறணும். கிராம சபை கூட்டத்தில் நிறைய நபர்கள் சொல்றாங்க, சார் கிராம சபை கூட்டம் ஆரம்பிச்ச உடனே சண்டையில தான் போய் முடியுது. வரும்போதே ஊராட்சி தலைவர் அவருக்கு தேவையான நபர்களை கூட்டு வராரு. வந்த உடனே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சண்டையை போட்டு போயிடுறாரு. முழுமையாக நடக்கல எங்க ஊர்ல கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியல. சரி, கிராம சபை கூட்டத்துல நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்டோம்னா அடிக்க வராங்க. கேள்வி கேட்பதுக்கு உரிமை இருக்கா? ரெண்டாவது, நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னா அப்ப அந்த கிராம சபையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு, அந்த சுற்றறிக்கையில என்ன பொருட்கள் விவாதம் செய்யணுமோ அந்த பொருட்களை மட்டுமே விவாதம் செய்யணும், எக்ஸ்ட்ரா நீங்க தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம தீர்மானங்கள் கொண்டு வரதுக்கு எது சட்டத்துல வழிவகை இருக்கா? இல்ல கிராம சபை கூட்டத்துல ஒரு தீர்மானம் இயற்றப்படுது, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்குது, கிராம சபையில சரியான நபர்கள் அந்த குறைவன் விதியின்படி இல்ல அப்படின்னா நம்ம மறுப்பு கடிதம் கொடுக்கணும். இந்த கிராம சபையை தள்ளுபடி செய்ய சொல்லி, கிராம சபையை நடக்கல, இது முறையாக நடக்கலன்னு சொல்லி நம்ம ஒரு புகார் மனு கொடுக்கணும். அந்த புகார் மனு எவ்வளவு நாட்களுக்குள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய நபர்களோட கேள்வியாக இருக்கு. இந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொள்வதற்கு யார் தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு காணொலி பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன். ஃபர்ஸ்ட், எல்லா நபர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிராம சபை என்பது பஞ்சாயத்திற்கும் அந்த கிராம மக்களுக்கும்கான ஒரு சபை கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கிறணும். அந்த கிராம சபை அப்படிங்கிறது அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக இந்த பஞ்சாயத்து மூலம் அனைத்து துறை அலுவலர்களையும் அனைத்து துறையையும் வர வச்சு நமக்கு என்ன தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இதை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய வேலையை தான் பஞ்சாயத்து செய்யும். இதை அனைவருமே நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா கிராம சபையை ரொம்ப சுமூகமாக நீங்க நடத்தலாம். நீங்க போன உடனே பஞ்சாயத்துல கேள்வி கேட்ட உடனே சண்டை வந்துடும். பஞ்சாயத்துல கேள்வி கேட்கலாம், வரவு செலவு கேட்கலாம், அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அங்க கலந்து கொள்ளக்கூடிய எந்தெந்த துறை சார்ந்த அலுவலர்கள் வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராம சபை அப்படிங்கிறது அரசு அலுவலர்கள்லாம் ஒரு சைடு உட்காரட்டும். அந்த பொதுமக்கள் அந்த கிராமத்தில் வாக்காளராக பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கிராம சபையில கலந்து கொள்ளலாம். என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 3 படி அந்த பகுதியில் அந்த ஊராட்சிக்கு வாக்காளராக இருக்கக்கூடிய அனைவருமே கிராம சபையில கலந்து கொள்ளலாம் சொல்லுது. இப்ப நீங்கெல்லாம் பொதுமக்களாகிய நீங்கெல்லாம் அந்த உறுப்பினர்கள் ஒரு சைடு இருங்க, அரசு அலுவலர்கள் ஒரு சைடு இருக்கட்டும். நீங்க அதுல எல்லா அரசு அலுவலர்களும் வந்திருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் போய் பஞ்சாயத்தவே நீங்க கேள்வி கேட்கறீங்க, மற்ற துறைகளையும் நீங்க கேள்வி கேட்கணும். இப்ப உதாரணமாக நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உங்க கிராமத்துல இருக்கும், அதுல பணிபுரியக்கூடிய நர்ஸ் செவிலியர் வாராங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். எதற்காக அப்படின்னா, அந்த கிராமத்தில் எவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு அனைவருக்குமே தடுப்பூசி வழங்கப்பட்டுச்சா, ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்படுதா, நோய் தடுப்பூசி போடப்படுதா, இல்ல சரியான நேரத்தில் அங்க செவிலியர் மருத்துவ பரிசோதனை பண்றாங்களா, இல்ல அந்த முத்தச்சிமி ரெட்டி உதவித்தொகை அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான நேரத்துல போகுதா, எத்தனை தவணைகள் போகப்பட்டிருக்கு, எத்தனை சிறு குழந்தைகளுக்கு நோய் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். அதுக்கான பதிவுகளை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா, அந்த ரெஜிஸ்டர் கொடுங்கன்னு கேட்கணும். சரி, இல்ல அப்படின்னா ஒரு போக்குவரத்து துறையில வந்திருக்காங்களான்னு கேட்கணும். போக்குவரத்து துறையில ஒரு மாணவர்கள் கல்லூரி பள்ளிக்கு செல்லும் நேரத்துல ஒரு பஸ் இருக்கும், அரசு பஸ். வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அரசு பஸ்ஸை அந்த நேரத்துல இயக்க மாட்டாங்க, ஏன்னா டிக்கெட் வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அதே சம்பந்தமாக நீங்க புகார் அளிப்பதற்கு போக்குவரத்து துறையில வந்திருக்கான்னு நீங்க கேட்கணும். அதுக்கடுத்து பாருங்க, மகளிர் உரிமை தொகை, இந்த இறப்பு பிறப்பு பதிவேடு இதெல்லாம் பராமரிக்கிற கிராம நிர்வாக அலுவலர் வந்திருக்காரான்னு நீங்க பார்க்கணும். அவர் வரல அப்படின்னா அந்த துறைக்கு நீங்க புகார் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் ரேஷன் கடை ஊழியர் வந்திருக்காரான்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா எல்லா நாட்களும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில கடை இருப்பு அந்த பலகையில, தகவல் பலகையில எழுதப்பட்டிருக்கா, எவ்வளவு அரிசி இருக்கு, எவ்வளவு பருப்பு இருக்கு, எவ்வளவு பாமாயில் இருக்குன்னு எழுதிருக்கீங்களா, எத்தனை நாள் கடையை திறக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நீங்க அவங்க வந்திருக்கணும். ஒரு ஊர்ல மின்சாரம் அடிக்கடி போகுது, இல்ல ஒரு கரண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னு யார்கிட்ட நம்ம புகார் எழுதணும், புகார் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்மேன் இருப்பாரு, அவர் கலந்துகிட்டாரா அப்படின்னு. இது மாதிரி எல்லா துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொள்ளணும். அப்படி கலந்து கொண்டா தான் நீங்க அவங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு பஞ்சாயத்திலேயே கேள்வி கேட்கறது, சண்டை ஓடுறது, அடிதடி வர்றது,
அந்த கிராம சபையோட மாண்பவை கெடுத்து மூடிடுறீங்க. கிராம சபைக்காக என்ன என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சோ கிராம சபை, அந்த கிராம சபையை நடத்த விடுவதில்லை. நீங்க பஞ்சாயத்து தலைவர்களையும் அந்த பஞ்சாயத்தையும் நீங்க கார்னர் பண்ணி கேள்வி கேட்கறதுனால இந்த மற்ற அலுவலர்கள் மறைமுகமாக தப்பிக்கிறாங்க, மறைமுகமாக வருவதிலிருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு கிராமத்திற்கு அந்த வேளாண்மை துறை அலுவலர் வரலன்னா அந்த அரசு அலுவலர் அரசு பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேளாண்மை சம்பந்தமான மானியங்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு தெரியாம போயிடும். ரெண்டாவது அந்த இடுபொருட்கள் களவெட்டி, மண்வெட்டி, கம்பி, கடப்பாறை இதெல்லாம் கொடுக்கறதும் தெரியாம போயிடும். ரெண்டாவது தென்னங்கண்ணு, அதுக்கடுத்தது விவசாயத்திற்கே பண்படாத ஒரு நிலமாக இருக்கிறத நீங்க விவசாயம் செய்வதற்கு அதை திருத்துவதற்கு சில மானியங்கள் வழங்குது, விதை பொருட்கள் வழங்குது. இதெல்லாம் வேளாண்மை துறையில கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாம போயிடும். இப்ப நீங்க கிராம சபையில நீங்க பஞ்சாயத்து தலைவருக்கும் பஞ்சாயத்து கிட்ட நீங்க சண்டை போடுறதுனால மறைமுகமாக எவ்வளவு அரசு துறைகள் காப்பாற்றப்படுது. அதனாலதான் அவங்க வருவதே இல்லை. ஏன்னா போனா இவங்க சண்டை போட்டுக்குருவாங்க. நம்ம எதுக்கு அங்க போய்கிட்டு, நம்மளை யாரு கேள்வி கேட்க போறா? நீங்க கேள்வி கேட்க வேண்டியது இந்த துறைகளைத்தான் நீங்க கேள்வி கேட்கணும். இந்த துறைகளை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க முன் வரணும். கட்டாயம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இனி மே 1 நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்துல எல்லா துறை சார்ந்த அலுவலர்களும் வந்திருக்காங்களான்னு பாருங்க. அவங்ககிட்ட உங்களுடைய கேள்விகளை வைங்க. அப்பதான் ஒரு கிராம சபை முழுமையடையும். அப்பதான் அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளும் நடக்கும். சரி, அப்ப கிராம சபைனா எந்த சட்டப்பிரிவுகள் நடக்கும்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிராம சபைக்கு என்று சில வகுத்துரைக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 3 உட்பிரிவு ஆ மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை 150 மற்றும் தேதி 17/7/1998 மற்றும் 25/9/2006 இயற்றப்பட்ட 2 அரசாணைகள் ஒரு சட்டப்பிரிவின் கீழ் பல கடமைகள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அந்த கிராம சபையில அந்த ஊர் சம்பந்தமான வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும். நீங்க கிராம சபை எல்லாருடைய எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலருடைய அனைத்து நிதிகளும் இந்த பஞ்சாயத்துக்கு தான் வரும். இந்த பஞ்சாயத்து தான் அதை நிறைவேற்றும். ஒரு எம்பியாலேயோ எம்எல்ஏவாலேயோ டைரக்டாகவே நிதியை வச்சு அந்த கிராமத்துக்கு எதுவும் பண்ணிட முடியாது. அதனால உங்க அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய இந்த பஞ்சாயத்து தான். அப்ப பஞ்சாயத்துல உங்களுடைய கோரிக்கை இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த பாலம் கட்டுங்க, குடிநீர் பிரச்சனை கொண்டு தீர்த்து வைங்க, இன்னொரு இடத்துல நீங்க விளையாட்டு மைதானம் அமைங்க, இல்ல பூங்காக்கள் அமைங்க, இல்ல பேருந்து இனியொரு கூட ஒரு பேருந்து இயக்குவதற்கு நீங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க, இல்ல ஒரு பொது கழிப்பிடம் கட்டணும் அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் நீங்க கிராம சபை தான் ஒப்புதல் அளிக்கணும். கிராம சபை ஒப்புதல் அளிக்க மறுத்தால் அங்க வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பாருங்க, தனிநபர் பயன்பெறும் வகையில் சில திட்டங்கள் இருக்கும். அதுக்கும் கிராம சபை தான் அங்கீகாரம் அளிக்கணும். என்னென்ன தனிநபர்கள் பயன்பெறும் திட்டம்? ஒரு தனிநபர் இல்ல கழிவறைகள். ரெண்டாவது, ஒரு நபருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும் அப்படின்னா கூட கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றணும். இவர் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறாரு, இவருக்கு எந்த விதமான நிலங்களும் கிடையாது, சொந்த வீடுகளும் கிடையாது, ஆகையால் இவர் தகுதியான நபர், இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு தகுதியான நபர்னு சொல்லி அந்த கிராம சபை அங்கீகாரம் பண்ணணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு அந்த ஆடுகள் கொடுக்குறாங்க, இல்ல தையல் மிஷின் இயந்திரங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணணும்னா கிராம சபையில இவங்களை தீர்மானம் நிறைவேற்றிதான் கொடுக்க முடியும். ரெண்டாவது, இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் உள்ள வீடு கொடுப்பதற்கு கூட கிராம சபையில அவங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். இது மாதிரி கிராம சபைக்கு பல கடமைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க மறந்துடுறீங்க. சண்டை போடுறதை தவிர்த்து இந்த கடமைகள்ல உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அங்க கிராம சபையில பாத்தீங்கன்னா வேற ஒரு 10 பேர் ஆல்ரெடி நல்லா இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம், அவங்களுக்கு கோழி கொடுக்கலாம், இல்ல தையல் இயந்திரங்கள் கொடுக்கலாம் சொல்லி அவங்க கணக்கு எழுதி சைன் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க சண்டை போடாம இருந்தா கிராம சபையில விவாதம் பண்ணி இவங்க தகுதியான நபர் இல்ல, இவங்க வறுமை கோட்டு கீழே கிடையாதுன்னு சொல்லி உங்களால அவங்க பேரை நீக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்க, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் கிராம சபையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 3 உட்பிரிவு 2 மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை 245 நாள் 19/11/1998 படி ஒரு கிராம சபையில 2 மாதங்களுக்கு இடைப்பட்ட 2 மாதங்களுக்கு மிகாமல் கிராம சபைக்கு, அதாவது கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படணும். அதிகபட்சமாக 60 நாட்கள் தான் இருக்கணும். 60 நாட்களுக்குள் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கணும். அப்படி நடத்தப்படாத கிராம சபை கிராமங்கள் என்ன பண்ணா செயலற்று போனதாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு கிராம சபையில ஒப்புதல் பெறணும்.
நீங்க கிராம சபை கூட்டமே நடத்தலன்னா அங்க எந்த செயலும் நடக்கலன்னு அர்த்தம், எந்த மக்களுக்கான வளர்ச்சி பணிகளும் நடக்கல. அப்ப அது கிராமம் வந்து செயலற்று போன கிராமம் என்று அறிவிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, கிராம சபை வந்து பிரிவு 3 உட்பிரிவு 2 ஆவின்படி ஊராட்சி தலைவர் நடத்தணும். அவர் நடத்த தவறினால் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக நடத்தலாம். இதுல பிரிவு 3 உட்பிரிவு 6 படி கிராம சபையை ஊராட்சி மன்ற தலைவர் தன் மேற்பார்வையில நடத்தணும். அங்க பிரச்சனைகள் வந்துச்சு, இல்ல அடிதடி பிரச்சனை வந்துச்சுன்னா பிரிவு 89 தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 89 உட்பிரிவு 2 படி அதற்கு கிராம ஊராட்சி தலைவரை பொறுப்பேற்கணும். ஒரு கிராம சபையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு அந்த கிராம ஊராட்சி தலைவர் தான் பாதுகாக்கணும். அவர் தான் அதுக்கு பொறுப்பு, ஒழுங்கை பேணி பாதுகாக்கணும். அதை தவிர்த்து அவரே அடியால கூட்டு வந்து சண்டை போடக்கூடாது. இப்படி அப்ப நமக்கு இந்த சட்டம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இந்த கிராம சபையோட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பஞ்சாயத்து தலைவரை சாரும். இங்க சண்டை வந்து அதுக்கு அவர் தான் பொறுப்புன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாருங்க, கிராம ஊராட்சி தலைவர்கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்கலாமா? இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்துது. இல்ல நம்ம வந்து தீர்மானம் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்க, கட்டாயமாக ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்காக தீர்மானம் நம்ம முன்மொழியலாம். இது தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 81 உட்பிரிவு 2 மற்றும் தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் 1999 மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலை 180 நாள் 30/8/1999 படி அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட அந்த உறுப்பினர் அந்த கிராமத்தின் நலனுக்காக, அது மேம்பாட்டுக்காக ஒரு தீர்மானத்தை கிராம சபையில் முன்மொழியலாம். சில பேர் சொல்றாங்க, சார் நாங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிராம சபை அந்த தீர்மான புக்குல இடமே விடாம எழுதி முடிச்சுட்டு வந்துருந்தாங்க, கையெழுத்து மட்டுங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏற்கனவே சில விவாத பொருட்கள் கொடுத்திருப்பாங்க சுற்றறிக்கையில. அதை தவிர்த்து இந்த கிராமத்தின் நலனுக்காக இப்படி ஒரு விவாதம் பண்ணலாம், இது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் இயற்றலாம், இது சம்பந்தமாக இதை வந்து நம்ம விவாதம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல கட்டாயமாக அங்க விவாதம் செய்யப்படணும், அந்த தீர்மானம் இயற்றப்படணும். அதை ஒரு உறுப்பினர் கொண்டு வரலாம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனும் அந்த தீர்மானத்தை முன்மொழியலாம் அப்படின்னு சொல்லுது. இரண்டாவது, ஒரு கிராம சபை உறுப்பினர் அந்த ஒரு அங்க கிராம சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் பார்வையிடலாமா? கட்டாயமாக பார்வையிடலாம். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 81 உட்பிரிவு 3 படி கிராம சபையில் இருக்கக்கூடிய ஊராட்சி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் அலுவலக நேரத்தில் அதை பார்வையிடுவதற்கு அந்த உறுப்பினர்களுக்கு அனுமதி உண்டு. அவர்கள் அது சம்பந்தமான நகல்கள் கேட்டாங்கன்னா அதை உரிய பணம் செலுத்த சொல்லி வாங்கிக்கலாம். தகவல் உரிமை சட்டத்துக்கே நீங்க போக வேண்டாம். தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 81 உட்பிரிவு 3 படி நேரடியாக நீங்க வந்து மனு செஞ்சு நீங்க தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, சார் ஒரு கிராம சபையில வந்து அந்த குறைவன் விதியின்படி அவங்க முறையாக நடத்தல அந்த கிராம சபையை, இந்த கிராம சபை சம்பந்தமாக நாங்க புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்க கிராம சபை சம்பந்தமாக அது நடைபெற்ற 48 மணி நேரத்திற்குள் புகார் கட்டாயமாக அந்த பஞ்சாயத்து தலைவருக்கோ இல்ல அது சம்பந்தமாக வந்த ஒரு கண்காணிப்பாளர் என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கோ இல்ல நோடல் ஆபீசருக்கோ நீங்க கட்டாயமாக புகார் தெரிவிச்சிருக்கணும். நீங்க 4 நாள் 5 நாள் கழிச்சு புகார் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 92 கீழ் கூட்ட நடவடிக்கைகள் குறித்து எங்களுக்கு எந்த விதமான திருப்தியும் இல்ல, இவங்க ஒரு 100 நாள் வேலை ஆட்களை வச்சு இல்ல குறைவன் விதியின்படி ஒரு 100 நபர்கள் கீழே உள்ள நபர்களை வச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோடாக் கேமராவில ஒரு போட்டோ எடுங்க. கூகுள் மேப்பை பிக்ஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ அட்டாச் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க புகார் தெரிவிச்சிடலாம். தெரிவிச்சீங்கன்னா 3 நாட்களுக்குள்ள அது மாவட்ட ஆட்சியருக்கு போயிடும். அவர் மீண்டும் குறைவன் விதியை பயன்படுத்தி அந்த கிராம சபையை நடத்துவதற்கு அவரு உத்தரவு பிறப்பிப்பாரு. சரி, கிராம சபையில தீர்மானம் கொண்டு வரலாம். நம்ம கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நிறைய நபர்களுக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. கட்டாயமாக கிராம சபையில வந்து அவங்க வாசிக்கக்கூடிய தீர்மானத்தை எதிர்த்தும் இல்ல இந்த தீர்மானத்திற்கு வரவு செலவை கேட்கறதுக்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாமானியனுக்கும் உறுப்பினருக்கும் அதிகாரம் உண்டு. அதனாலதான் சொல்ல கிராம சபை அதிகாரி நிறைய பேர் சொல்லலாம். அதிகாரிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொதுமக்களாகிய நமக்கு தான் அதிகாரம். அனைத்து நபர்களையும் அரசு அலுவலர்களையும் பணியாளர்களையும் ஊழியர்களையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப அதிகாரி யாருன்னு பார்த்தா நம்ம தான் அதிகாரி. அப்ப தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994
பிரிவு 89, 90 மற்றும் 92 ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் 33 நாள் 15/2/1999 படி கிராம ஊராட்சி தலைவரை ஒரு உறுப்பினர்கள் சாமானிய மக்கள் கிராம சபையில் கேள்வி கேட்கலாம் சொல்லியிருக்கு. நிறைய ஊராட்சி தலைவர் சொல்லுவாங்க, நீ யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையோ உங்க வாயா சட்டம் தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 89, 90 மற்றும் 92 ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் 33 நாள் 15/2/1999 படி கிராம சபையில் உன்னை கேள்வி கேட்பதற்கு எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப சொல்லுங்க, தாராளமாக நீங்க கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது, கிராம சபை குறைவன் விதியின்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப குறைவன் விதி எதன்படி தீர்மானம் செய்யப்பட்டது அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை எண் 130 நாள் 25/9/2006 கீழ் ஒரு கிராம சபையில் எவ்வளவு பேர் கலந்துக்கிறணும், அந்த கிராம மக்களின் தொகைக்கு ஏற்றார்கள் கலந்துக்கணும் சொல்றாங்க. இப்ப அந்த கிராமத்துல 500 நபர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா குறைவன் விதியின்படி 50 நபர்கள் கலந்துக்கிறணும். ரெண்டாவது, 500ல இருந்து 3000 நபர்கள் இருக்காங்க அந்த கிராமத்துல வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓட்டர் லிஸ்ட் 500ல இருந்து 3000 இருக்கு அப்படின்னா 3000 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக 100 நபர்கள் கலந்துக்கிறணும். இல்ல 3000ல இருந்து 10,000 வாக்காளர்கள் இந்த கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா 200 நபர்கள் கலந்துக்கணும். 10,000க்கு மேல் எவ்வளவு பேர் இருந்தாலும் குறைஞ்சது 300 பேரை கலந்துக்கணும். இதுல 1/3 பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த குறைவன் விதியின்படி நீங்க புகார் அளிக்கணும்னா கட்டாயமாக இந்த அரசாணை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். மீண்டும் அரசு அலுவலர்கள் கலந்து கொள்ளவில்லை எனில் நம்ம எங்க புகார் அளிக்கணும், எப்படி புகார் அளிக்கணும், கலந்து கொள்ளாத அரசு அலுவலர் மீது கிராம சபை எப்படி கண்டன தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.